உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மகளிரின் வாழ்க்கையை உயர செய்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசு வழங்குமா என்று ஐயம் இல்லத்தரசிகள் மத்தியில் எழுந்துள்ளது. மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. 1000 ரூபாய் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. 1,31,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசு மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து வழங்குவதில் ஏதேதோ சாக்குப்போக்கு சொல்லி வருகிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் வழங்கப்படுமா என்று லட்சக்கணக்கான மகளிர் கவலையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையை விஜய் அரசு உருவாக்கியுள்ளது. ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, இவர் வந்துக்கிறாரு, இவர் கொடுப்பாரா, வருமானம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. சட்டம் போடல, இன்னும் கரண்ட் பில்லு ஏற்றிட்டு கம்மி பண்ணிட்டேன்னாரு. 2500 வருது கரண்ட் பில்லு. திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் எங்களுக்கு மாத தொகை வந்துட்டு இருந்ததுங்க. 14ஆம் தேதி ஆனால் வந்துடும். இப்போ வந்துக்கிற ஆட்சிக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்தது. நாங்கள் ரோட்டில் உட்காந்து பூக்கடை வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த 1000 ரூபான்றது பெரிய தொகை. இப்போ 2500 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. எங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருந்தது. வருமா இனிமேல் வராதா, அதுதான் நாங்கள் நம்பின்னு இருக்கிறோம். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், கேஸ் தான் வாங்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. அது வாங்கிட்டு கேஸ் வாங்குவேன், அவ்வளோதான். பாதிப்பு தான், எல்லாருக்கும் பாதிப்பு தானே. அது ஏதோ அதை நம்பி இருக்கிறோம்ல. எதனா ஒரு அர்ஜென்ட் காப்பத்துக்கு எதனா ஒன்று வாங்குவோம் கொள்ளுவோம். எதுவும் இல்லை, எங்கள் செலவுக்கு பார்த்துப்போம், அதுவும் இல்லை. சார் கொடுத்த 1000 ரூபாயில் நாங்கள் ரொம்ப பலன் அடைஞ்சோம். 5000 ரூபாயில் கூட நாங்கள் பலன் அடைஞ்சோம். இதுக்கப்புறம் இனிமேல் வருமா என்னான்னு தெரியாது. எங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். மகளிரின் வாழ்க்கையை உயர செய்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசு வழங்குமா என்று ஐயம் இல்லத்தரசிகள் மத்தியில் எழுந்துள்ளது. மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. 1000 ரூபாய் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. 1,31,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசு மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து வழங்குவதில் ஏதேதோ சாக்குப்போக்கு சொல்லி வருகிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் வழங்கப்படுமா என்று லட்சக்கணக்கான மகளிர் கவலையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையை விஜய் அரசு உருவாக்கியுள்ளது. ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, இவர் வந்துக்கிறாரு, இவர் கொடுப்பாரா, வருமானம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. சட்டம் போடல, இன்னும் கரண்ட் பில்லு ஏற்றிட்டு கம்மி பண்ணிட்டேன்னாரு. 2500 வருது கரண்ட் பில்லு. திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் எங்களுக்கு மாத தொகை வந்துட்டு இருந்ததுங்க. 14ஆம் தேதி ஆனால் வந்துடும். இப்போ வந்துக்கிற ஆட்சிக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்தது. நாங்கள் ரோட்டில் உட்காந்து பூக்கடை வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த 1000 ரூபான்றது பெரிய தொகை. இப்போ 2500 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. எங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருந்தது. வருமா இனிமேல் வராதா, அதுதான் நாங்கள் நம்பின்னு இருக்கிறோம். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், கேஸ் தான் வாங்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. அது வாங்கிட்டு கேஸ் வாங்குவேன், அவ்வளோதான். பாதிப்பு தான், எல்லாருக்கும் பாதிப்பு தானே. அது ஏதோ அதை நம்பி இருக்கிறோம்ல. எதனா ஒரு அர்ஜென்ட் காப்பத்துக்கு எதனா ஒன்று வாங்குவோம் கொள்ளுவோம். எதுவும் இல்லை, எங்கள் செலவுக்கு பார்த்துப்போம், அதுவும் இல்லை. சார் கொடுத்த 1000 ரூபாயில் நாங்கள் ரொம்ப பலன் அடைஞ்சோம். 5000 ரூபாயில் கூட நாங்கள் பலன் அடைஞ்சோம். இதுக்கப்புறம் இனிமேல் வருமா என்னான்னு தெரியாது. எங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.